வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெரு அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மோகன்லால் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஜீத்து ஜோசப் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல ஒரு படம் வருது அப்படின்னா கண்டிப்பா சஸ்பென்ஸ் த்ரில்லரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் டிஃபால்ட்டா யோசிப்பாங்க அப்படின்றத இந்த டீம் முன்னாடியே யோசிச்சு நீட்டா வந்து எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இது ஒரு கோர்ட் ரூம் டிராமா அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படமும் ஒரு டிபிக்கல் கோர்ட் ரூம் டிராமா தான். அதுவும் ஒரு ரேப் கேஸை மையமா வச்சு தான் இந்த கதை நகருது. அனஸ்வரா ராஜன் தன்னோட அப்பா அம்மாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனஸ்வரா ராஜனுக்கு வந்து கண் பார்வை அப்படின்றது இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும். அதாவது யாரையாவது ஒருத்தரை தொட்டாங்க அப்படின்னா உணர்வுகளை வச்சே வந்து அவங்களோட உருவத்தை வந்து அப்படியே சிலையா வடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க. இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லாத டைம்ல எந்தவித சாட்சியுமே இல்லாம யாரோ ஒருத்தங்க வந்து இவங்களை ரேப் பண்ணிடுவாங்க. அந்த ரேபிஸ்ட்டை டச் பண்ணதை வச்சு அவனோட உருவத்தை அப்படியே சிலையாக்கி இன்ஃபேக்ட் வந்து ஐடென்டிஃபையும் பண்ணிடுவாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சட்டத்தின் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் வந்து மோகன்லால் உள்ள வராரு. ஸோ உள்ள வந்து எப்படி அவர் இந்த கேஸை எடுத்துக்கிறாரு அண்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சேகரிச்சு இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு, கடைசியா ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட அந்த கேஸ் அப்படின்னே சொல்லுவேன். உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேஸ் தான். ஆக்சுவலா ரேப் கேஸை மையமா வச்சு கோர்ட் ரூம் டிராமா அப்படின்றது ஏகப்பட்டது வந்திருக்கு. பட் அந்த விக்டிம் ஒரு கண்ணு தெரியாதவங்க, அதுவும் அந்த கண்ணு தெரியாத பெண் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு முக்கியமான சாட்சியா இருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்டிங்ல இந்த படத்துல உண்டாயிருது அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோல்ல வந்து அனஸ்வரா ராஜன் ரொம்ப நீட்டா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல். நிறைய இடங்கள்ல நீட்டா எமோட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். பக்காவா பண்ணியிருந்தாங்க. அடுத்த கிரெடிட்ஸ் கண்டிப்பா மோகன்லாலுக்கு தான். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாயர் கேரக்டர். ஆக்சுவலா கிட்டத்தட்ட வந்து பிங்க், ஜனகணமன இந்த படங்கள்ல வர லாயர் கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் லாயர் ரொம்ப ரொம்ப நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அந்த உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக அவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அந்த கன்சென்ட் ரிலேட்டடாக பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான பெரிய ஹீரோஸ் இதை பேசுறது கண்டிப்பாக பெரிய லெவல் ஆஃப் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த கோர்ட் ரூம் காட்சிகளை எடுத்த விதம் அப்படின்றதுமே டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ரூம் டிராமாஸ் அப்படின்றது அவங்களுக்கு கைவந்த கலை. இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில வரக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா பிரச்சனையா எனக்கு பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இதுல இவங்க எவிடன்சஸ் கேதர் பண்றதுக்கு இவங்க காட்டின சில விஷயங்கள் அப்படின்றது உண்மைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மலையாள ஃபிலிம்ல அந்த க்ளோஸ் டு ரியாலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது அதிகமா இருக்கும். ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. பட் இது கொஞ்சம் செயற்கைத்தனமா கொஞ்சம் ஃபிலிமியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சில கேரக்டர்ஸை வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆக்சுவலா. கண்டிப்பா இந்த மாதிரியான கோர்ட் ரூம் டிராமாலாம் ரொம்பவே கிறிஸ்பா சொல்லினா இன்னுமே வந்து நல்லாவே ரீச் ஆகும். ஆக்சுவலா ஒரு லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள இந்த கதையை சொல்லிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.